பொதுவா நீர்நிலைகள் ஓரமா இது மாதிரியான பாம்பு கிடந்துச்சுன்னா அது செத்து போயிடுச்சுன்னு சொல்லி அது கிட்ட போயிடாதீங்க. பாம்பு படையெடுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படையெடுக்கப்பட்ட நிலையிலேயே செத்து போய் கிடக்குதுன்னு நினைச்சு ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த பாம்போட கிட்ட போயிருக்காரு. ஆனா அந்த நபருக்கு இந்த பாம்பு மரண பயத்தை காட்டிச்சுன்னு தான் சொல்லணும். குரங்குகள்லாம் 4 கால்கள்ல ஓடுறத பார்த்திருப்போம், 4 கால்கள்ல நடந்து வரத பார்த்திருப்போம். ஆனா இதுல 2 கால்கள்ல நடந்து வந்த ஒரு குரங்கு அதே சமயத்துல 2 கால்கள்லயே பயங்கரமா ஓட செஞ்சிருக்கு. கண்டிப்பா எந்த ஒரு சாதாரண குரங்குனாலையும் இப்படி பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஆனா 2 காலை மட்டுமே யூஸ் பண்ணி பயங்கர ஃபாஸ்டா ஓடி இருக்குங்கிறத நீங்களே பாருங்களேன். ஒரு பாம்பை சுற்றி உப்பை கொட்டினா அந்த இடத்துல என்ன நடக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர்கிட்ட இது ஒரு நம்பவே முடியாத விஷயமா தான் இருக்கு. காரணம், ஒரு உப்பு வட்டத்துக்குள்ள பாம்பை விட்டா அந்த பாம்பு எங்கேயுமே போகாம அதே இடத்துல இருக்குங்கிறத சொல்றாங்க. இதனாலவே உப்பு வட்டத்துக்குள்ள அந்த பாம்பை விட்டா என்ன நடக்குங்கிறத பார்த்திருக்காங்க. இதுல அந்த பாம்புகள்லாம் எந்த ஒரு டிஃபரெண்டுமே இல்லாம சகஜமான முறையில போய்கிட்டே இருந்திருக்கு. பொதுவா உப்புக்கும் பாம்புக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, உப்பு வட்டத்துக்குள்ள பாம்பை விட்டா அந்த பாம்பு அதே இடத்துல இருக்குன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒரு தகவல் உண்மையே கிடையாது. பாக்கிறதுக்கு ஸ்டைலா இருக்கக்கூடிய இந்த பெண் ஏதோ ஒரு ஷூட்டிங் தான் போகிறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தா ஒரு வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச ஒரு பாம்பை போய் பிடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் செட்டிங் பண்ணி எடுக்கப்பட்டதான்னு தெரியல. ஏன்னா அது ஒரு சார பாம்பு. இது மட்டும் இல்ல, சோசியல் மீடியால ஃபேமஸான ஒரு பெண்ணுனா கூட பாத்துக்கங்களேன். கடைசியில என்ன, பாம்பு பிடிச்ச இந்த பெண் காட்டுக்குள்ள இதை விட்டுருக்காங்க. குரங்குகளோட கூட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தவன் அன்னைக்கு கேங்ஸ்டர் ஆயிருக்கான். காலேஜ் செகண்ட் இயர்ல இருந்து இந்த காலேஜ் ஏன் கண்ட்ரோல்னு சொல்ற மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய மற்ற சில சாதாரண குரங்குகளோட கண்ணுல பயத்தை காட்டியிருக்கான். காரோட சன்ரூஃப் இந்த அளவுக்கு வீக்னஸா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாருமே நம்பாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா மேல இருந்து கீழே விழுந்த அந்த குரங்கோ சன்ரூஃப்ல உடைச்சுக்கிட்டு உள்ள போயிருக்கு. ஆனா இதுல அந்த குரங்குக்கு எதுவுமே ஆகல. சகஜமான முறையில வெளியில வந்து அதன் பிறகு மறுபடியும் போயிருக்கு. ஒரு ஸ்ட்ரீட் ஓரமா பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா பைக்ல 2 பேர் சகஜமான முறையில தான் அந்த இடத்துல வந்திருக்காங்க. ஆனா அவங்க என்ன காரணத்துக்காக தெரியல பைக் அதே இடத்துல நிப்பாட்டிட்டு ஓட செஞ்சிருக்காங்க. சரி, கொஞ்ச நேரம் இந்த வீடியோவை வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுல ஒரு சிங்கம் ஓடி வந்திருக்கு. இதை பார்த்துட்டு தான் அவங்க பைக்கை நிறுத்திட்டு பயங்கரமா ஓட செஞ்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல ஒரு ஊருக்குள்ள புகுந்த ஒரு ஆண் சிங்கம் அந்த ஒட்டுமொத்த ஊர் மக்களையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. அந்த சிங்கத்தை பார்த்துட்டு அந்த ஊர் மக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியில வரல. ஆனா அந்த சிங்கமோ யார்கிட்டயுமே மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லி பயங்கர பயத்தோட ஓடுற மாதிரி தான் தெரியுது. கடைசியில என்ன, ஃபாரஸ்ட் ஆபீசர் இந்த சிங்கத்தை மீட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஒரு விறகு கடைக்குள்ள புகுந்த இந்த எருமை மாடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பயங்கரமா கதிகலங்க வச்சிருக்கு. அத்துமீறி உள்ள நுழைஞ்ச இந்த எருமை மாடு அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் வெளியில அனுப்பியிருக்கு. சரி, எப்படியாவது இந்த எருமை மாடை வெளியில அனுப்பிச்சிடலாம்னு சொல்லி ஒருத்தர் பயங்கரமா ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவரோ எதுவுமே பண்ண முடியாம கடைசியில வெளியில போனதுதான் மிச்சம். பொதுவா நாய்க்கும் பூனைக்கும் சண்டை வச்சா அதுல கண்டிப்பா நாய் தான் ஜெயிக்குங்கிறத சொல்லுவாங்க. ஆனா ஒரு பூனை 3 நாய்களை ஓட விட்ட பயங்கரமான சம்பவம் தான் இது. இதுல ஜெயிச்சது என்னமோ ஒரு சாதாரண பூனை இல்ல, அது ஒரு மதர் கேட். அசாம்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வழியில ஒரு காண்டாமிருகத்தை ஒரு லாரி டிரைவர் இடிச்சுக்கிட்டு அவரு பட்டுக்கா போய்கிட்டே இருந்திருக்காரு. இதுல நிலை குலைஞ்சு போன அந்த காண்டாமிருகம் தட்டு தடுமாறி மறுபடியும் காட்டுக்குள்ளேயே போயிருக்கு. அந்த லாரி டிரைவரும் அந்த இடத்துல நிறுத்தி கொஞ்சம் நிதானமா போயிருக்கலாம். இதுல இந்த காண்டாமிருகம் பாதிக்கப்பட்டதுதான் மிச்சம். ஒரு வீட்டுக்கு வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த காட்சியை நீங்களே கொஞ்சம் பாருங்க. காரணம், ஒரு பறவை விங்ஸை யூஸ் பண்ணாமலே அந்த இடத்துல மிதந்துகிட்டே இருந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா நடக்கக்கூடிய அதிசயத்தை நீங்களே கொஞ்சம் பாருங்க. இந்த பறவை பறந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இதனுடைய விங்ஸை யூஸ் பண்ணி தான் பறந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த கேமராவோட ஃப்ரேம் ரேட்ல அது தெரியவே இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க. சேம் இதே போலதான் ஒரு ஹெலிகாப்டர் பறக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அதோடைய விங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இதை பத்தி எக்ஸாக்டா சொன்னா இது ஒரு விதமான இல்லூஷன்ங்கிறத சொல்லியிருக்காங்க. காமனாவே பீச் ஓரமா முதலைகளை பார்க்கறது ரொம்பவே கஷ்டம். ஆனா ஒரு ட்ரோன் கேமரா மூலமா ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த காட்சியில பாத்தீங்கன்னா பீச் ஓரமா நிற்கக்கூடிய ஒரு நாயை டார்கெட் பண்ணியே ஒரு முதலை அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஆனா இந்த நாயுடைய அதிர்ஷ்டம் அதை எதையுமே கண்டுக்காம அது பட்டுக்கா போய்கிட்டே இருந்திருக்கு. ஒட்டகச்சிவிங்கெல்லாம் பைக் ஓட்டுறத நம்ம வீடியோ கேம்ஸ்ல மட்டும் தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதுல உண்மையாவே ஒரு ஒட்டகச்சிவிங்கி பைக் ஓட்டுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கு. ஊருக்குள்ள புகுந்த அந்த காண்டாமிருகம் கிட்டத்தட்ட அந்த நபரையே அட்டாக் பண்ணிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஓடி வந்திருக்காரு.
பொதுவா சுறுசுறுப்பான பூச்சிகள்ல ஒண்ணுதான் எறும்பு. இந்த எறும்புலாம் பயங்கர இன்டெலிஜென்ஸ் சொன்னா உங்களால நம்பவும் முடியுது. ஆனா இந்த விடியில அது உண்மையாவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. காரணம் டீ வெடிவுல இருக்கக்கூடிய அதை வெளியில எடுக்கிறது தான் இந்த பசில். ஆனா டீமா சேர்ந்து அந்த பசில இந்த எறும்புகள் கூட்டம் சால்வ் பண்ணிருக்கு. ஃபாரஸ்ட் ஆபீசர்னால சிறுத்தைகளை பிடிக்கப்பட்டு அதன் பிறகு அதை காட்டுக்குள்ள விடக்கூடிய காட்சி தான் இது. நீங்க பாக்குற இந்த வீடியோல யாரா இருந்தாலும் இந்த ஒரு மூசா அந்த இடத்துல கண்ட்ரோலே பண்ணிருக்க முடியாது. ஆனா ஒருத்தர் தான் கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் அந்த இடத்துல இறக்கி அந்த மூசா அந்த இடத்துல இருந்து ஓட செஞ்சிருக்காரு. என்னடா இது, காட்டை ஓட்டி வீடை கட்டினது தப்பா இல்லனா அந்த வீட்டுல வசிச்சது தப்பான்ட்டு தெரியல. வீட்டு ஓனரையே வெளில நின்று தட்ட வச்ச சம்பவம் தான் இது. கரடியை பத்தி நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்ட இந்த நபர் அந்த கரடியை ஏமாத்திருக்கிறாரு. கார்டோரை திறக்கிற மாதிரி திறந்து அதன் பிறகு அந்த இடத்துல இருந்து கிளம்பிருக்கிறாரு. காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு நம்ம கூட கரெக்டா டோர் லாக் பண்ண மாட்டோம். ஆனா இந்த கரடிங்க காருக்குள்ள உட்கார்ந்துகிட்டு கரெக்டா டோர் லாக் பண்ணிருக்கு. ஆனா இதுல அந்த காரோட ஓனரை கயிறு கட்டி இழுத்து அந்த கார் டோர் ஓபன் பண்ணி அந்த கரடியை வெளியில அனுப்பியிருக்கிறாரு. பொதுவா எந்த ஒரு விலங்குகளையுமே அவமானப்படுத்துற மாதிரி பண்ணா அந்த விலங்குகளுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு தான் சொல்லணும். காரணம் முழுமையா சாப்பிடப்பட்ட ஒரு வாட்டர்மெலன் பீஸா அந்த நபர் பத்தினா அந்த குரங்கு கிட்ட கொடுத்திருக்காரு. இதுல பயங்கர ஆத்திரமடைஞ்ச அந்த குரங்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் சிதற விட்டுருக்கு. நீங்க பாக்குற இந்த காட்சி ஒரு டெலிவரி மணியை கதற விட்ட சூப்பரான சம்பவம். ஏன்னா ஒரு வீட்டுக்கு ஏதோ ஒரு பார்சலை டெலிவரி பண்ணலான்னு வந்திருக்காரு. அப்போதைக்கு மறைஞ்ச நிலைமையில இருந்த ஒரு மான் துள்ளி குதிச்சு ஓடி இருக்கு. இந்த வீடியோ ஆரம்பத்துல பாக்குறப்ப அந்த பூச்செடி வைக்கப்பட்ட பக்கெட்டோட வளையம் தான் சுத்துற மாதிரி தெரியுது. ஆனா அதற்கு மேல சில எறும்பு கூட்டங்கள் தான் இது மாதிரி கண்டினியூஸா சுத்திக்கிட்டே இருந்திருக்கு. இந்த காட்சியும் பாக்குறதுக்கு உண்மை நல்லா தானே இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல வைக்கப்பட்ட ஒரு டால்பின் அத்துமீறி வெளியில வந்திருக்கு. இதுல அந்த பெண் போகல அப்படின்னா அந்த டால்பினுக்கு பயங்கரமா காயங்கள் ஏற்பட்டிருக்கும். தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டு அந்த டால்பினை அந்த பெண் காப்பாத்திருக்காங்க. இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு மரியாதையே தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா கடிக்கக்கூடியதெல்லாம் ஒரு சிங்கனு கூட மரியாதை இல்லாம அந்த ஒரு இடத்துல சகஜமா நின்று இருக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கியோட மைண்ட் வாய்ஸ், ஏன்டா இந்த இடத்துல நானே மன உடைச்சல் போயிட்டு இருக்கேன், நீங்க வேற தனியா காமெடி பண்றீங்களாடா. ஒரு பழமையான வீட்டுக்கு மேல பொருத்தப்பட்ட சிமெண்ட் ரூஃப் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான வவ்வால் கூட்டங்கள் இருந்திருக்கு. என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, பிளேனோட விங்ஸ்ல இது வரைக்கும் பறவைகள் ஏதாவது மாட்டிருக்கா? அப்படி மாட்டப்பட்ட அந்த பறவைகள் என்ன ஆகும்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? இதுல அந்த பிளேனோட விங்ஸுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுறது இல்ல. ஆனா அந்த பறவை தான் உயிரிழந்து போகுது.